Marginal cost of capital அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்ல வந்து நம்ம weighted average cost of capital, marginal cost of capital ரெண்டுமே கண்டுபிடிப்போம். பாருங்க. ABC Limited has following book value capital structure. Equity capital வந்து rupees 10 each, shares of 10 each, amount வந்து 15 crore, fully paid up at par. அடுத்தது 11% preference share capital, shares of rupees 100 each, fully paid up at par, total பார்த்துட்டிங்கன்னா 1 crore. Retained earnings வந்து 20 crores. 13.5% debentures rupees 100 each, 10 crore. 15% term loan 12.5 crore. The next expected dividend on equity shares per share is rupees 3.6. The dividend per share is expected to grow at the rate of 7%. Market price per share is rupees 40. Preference stock redeemable after 10 years, currently selling at rupees 75 per share. Debentures redeemable after 6 years, currently selling at rupees 80 per share. Income tax rate for the company is 40%. Required, calculate weighted average cost of capital using book value proportion and market value proportion. This is question 1. Question 2. Define weighted marginal cost of capital schedule for the company. If it raises 10 crore next year, given the following information, amount will be raised by equity and debt in equal proportion. The company expects to retain 1.5 crore earnings next year. The additional issue of equity share will result in the net price per share being fixed at rupees 32. The debt capital raised by way of term loan will cost 15% for the first 2.5 crore and 16% for the next 2.5 crores. Okay, so இதுதான் வந்து பேக்ரவுண்டு. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஈக்விட்டி 15 crore இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் வந்து 1 crore இருக்குது, அண்ட் ரீட்டைன் earnings 20, டிபென்ச்சர்ஸ் 10 crore, 15% டேர்ம் லோன் 12.5 crore. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர். அண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிவிடெண்ட் வந்து எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் அப்படின்றதுனால இது வந்து நம்ம D1 அப்படின்னு சொல்லலாம், 3.6. அண்ட் இந்த டிவிடெண்ட் வந்து 7% ரேட்டில் க்ரோ ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம க்ரோத் ரேட் G அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் ப்ரைஸ் 40ன்றதுனால இதை வந்து P0ன்னு சொல்லலாம். ப்ரிஃபரன்ஸ் ஸ்டாக்கு ரெடிமேபிள் ஆஃப்டர் 10 years. ஸோ இது வந்து பீரியட், கேபிட்டல் N அப்படின்னு சொல்ல போகிறோம். கரண்ட்லி செல்லிங் அட் மார்க்கெட் ப்ரைஸ் 75. ஸோ இதை வந்து நம்ம நெட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிபென்ச்சர்ஸ் ரெடிமேபிள் ஆஃப்டர் 6 years, செல்லிங் அட் 80. ஸோ இதை நெட் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். இன்கம் டேக்ஸு T, டேக்ஸ் ரேட்டு 40%. ஃபஸ்ட்டு நம்ம weighted average cost of capital, book value, market value proportions. ஸோ நம்ம இங்கே செய்ய வேண்டியது ஒவ்வொரு சோர்ஸுக்கும் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர், காஸ்ட் ஆஃப் டேர்ம் லோன், அப்புறமா காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் earnings, அதை KS அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நம்ம காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ வில் கெட் ஸ்டார்டட். இந்த போர்ஷன் அதை முடிச்சுட்டு அடுத்த பாட்டில் வரலாம். ஓகே, ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கண்டுபிடிக்கணும். புக் வேல்யூ ப்ரொபோர்ஷனில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர், காஸ்ட் ஆஃப் டேர்ம் லோன். இங்கே அசம்ஷன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, கவனிங்க. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபார்முலா KE is equal to D1 divided by P0 plus G. D1 3.6 நம்ம கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா? 3.6 எங்கே இருந்தது? எஸ், இங்கே இருக்குது 3.6. P0 வந்து மார்க்கெட் ப்ரைஸு, இங்கே டினோட் பண்ணியிருந்தோம் P0 40. அண்ட் க்ரோத் ரேட் வந்து 7% இல்லையா? ஸோ அதை இங்கே டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ 3.6 டிவைடட் பை 40 உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும், ப்ளஸ் 0.07. ஸோ பேசிக்கலாக இங்கே வந்து உங்களுக்கு 0.09 வரும். 0.09 ப்ளஸ் 0.07 இஸ் ஈக்குவல் டு 0.16, அதாவது 16%. இதுதான் வந்து உங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அடுத்தது நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் போயிடும். ரிடம்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பெரிய ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். டிவிடெண்ட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்களுக்கு பாருங்கள். 11% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 100. அப்போ 100 × 11% இல்லையா? ஸோ 11 rupees தான் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டு. ஸோ ஃபார்முலா இதுதான், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் plus RV minus NP by redemption period, அதாவது capital N அப்படின்னு சொல்லுவோம், whole divided by RV plus NP by 2 into 100.
ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து 100 into 11% 11 ப்ளஸ் ரிடம்ஷன் வேல்யூ கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க ரிடம்ஷனை பற்றி ரெடிமபிள் ஆஃப்டர் 10 இயர்ஸ்னு சொல்கிறாங்க ரிடம்ஷன் வேல்யூ பற்றி சொல்ல ஸோ அதனால் நம்ம பார் அப்படின்னு எடுத்துப்போம் பார் வந்து 100 அண்ட் நெட் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ 75 ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 100 இந்த இடத்துல 75 ரிடம்ஷன் பீரியட் வந்து 10 இயர்ஸ் 10 அண்ட் இங்கே 100 + 75/2 ஸோ அதுதான் இங்கே இருக்குது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து 11 + 100 - 75/10 ஹோல் டிவைடட் பை 100 + 75/2 மல்டிப்ளைட் பை 100 ஸோ உங்களுக்கு ஓவரால் எவ்வளோ வருது காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 15.43%. 15.43% இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அடுத்தது நம்ம காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சருக்கு போகலாம். டிபென்ச்சரை பொறுத்த வரைக்கும் I மல்டிப்ளைட் பை 1 - T. I அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 13.5% இல்லையா? ஸோ 100 rupees தான் ஃபேஸ் வேல்யூ. அப்போ 100 × 13.5% 13.5 இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வரும். அண்ட் டேக்ஸ் ரேட் வந்து 40% இல்லையா? ஸோ மல்டிப்ளைட் பை 1 - 40% வந்து நம்ம 0.40 எழுதுவோம். ரிடம்ஷன் வேல்யூ வந்து ஃபேஸ் வேல்யூ 100 கொஸ்டினில் வந்து ரிடம்ஷனை பற்றி வேறு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை செல்லிங் அட் 80 per share தான் இருக்குது. ஸோ ரிடம்ஷன் வேல்யூ 100 நெட் ப்ராஃபிட்ஸ் வந்து 80 அண்ட் எத்தனை வருஷம் இது டிபென்ச்சர் ரெடிமபிள் ஆஃப்டர் 6 years. ஸோ ரிடம்ஷன் பீரியடு N 6 years ஹோல் டிவைடட் பை 100 + 80/2 ஸோ அதுதான் இங்கே இருக்குது பாருங்கள் 13.5 into 1 - 0.4 plus 100 - 80/6 whole divided by 100 + 80/2 and இந்த calculation வந்து உங்களுக்கு 12.7% வரும். ஓகே, அடுத்தது காஸ்ட் ஆஃப் டேர்ம் லோன் வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். காஸ்ட் ஆஃப் டேர்ம் லோன் வந்து KT = I × 1 - T அவ்வளோதான். அப்போது I 15% 15 அப்படின்னு எடுத்துக்கலாம் மல்டிப்ளைட் பை 1 - T 1 - 0.4 அவ்வளோதான். 15% மல்டிப்ளைட் பை 1 - 0.4 உங்களுக்கு எவ்வளோ வரும் KT = 9%. ஸோ இப்போ நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அதாவது KS நம்ம வந்து கண்டுபிடிக்கலையே ஏன் அப்படின்ட்டு. இந்த கொஸ்டினில் நீங்கள் காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்க்குன்ட்டு வேறு செப்பரேட்டாக காஸ்ட் வர்றதுக்கான இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ஸோ நம்மளுடைய அசம்ஷன் வந்து என்ன இருக்க போகுதுன்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். ஆனால் அடுத்து வர போகிற ப்ராப்ளமில் நம்ம காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அதையும் நம்ம செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா அதில் வந்து வேறு ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் இருக்கும். ரைட், பாருங்கள் இதுதான் டேபிள். சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸு என்னென்ன ஈக்விட்டி 11% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் retained earnings 13.5% டிபென்ச்சர் 15% டேர்ம் லோன். இப்போ அந்த புக் வேல்யூ அமௌண்ட்ஸை வந்து நம்ம இங்கே கேப்சர் பண்ண போகிறோம். புக் வேல்யூ எவ்வளோ 15 crore 1 crore 20 10 12.5 15 1 20 10 12.5 ஸோ டோட்டலாக உங்களுக்கு 58.5 வருது. இப்போ நீங்கள் இதனுடைய ப்ரொபோர்ஷன் அரைவ் பண்ணணும். எப்படி அரைவ் பண்ணுவீங்க 15 divided by 58.5 அதுதான் வந்து ப்ரொபோர்ஷன் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் 25.6%. 1 divided by 58.5 0.017 20 by 58.5 0.342 10 by 58.5 0.171 12.5 by 58.5 0.214 ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 1 வந்துடுது. அடுத்தது நீங்கள் அந்த ரெஸ்பெக்டிவ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து இங்கே எழுதுங்க. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, எவ்வளோ வந்தது 16%. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து உங்களுக்கு 16%. இது வந்து ஒர்க்கிங் நோட் 1ல் வந்தது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் நம்ம கேல்குலேட் பண்ணோம், எவ்வளோ வந்தது 15.43%. இது ஒர்க்கிங் நோட் 2. ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் என்ன சொன்னோம், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி தான் காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ 16%. ஸோ அதை இங்கே கொண்டு வந்துடும் 16%. அடுத்தது காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர் எவ்வளோ 12.7%. காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர் 12.7% அண்ட் டேர்ம் லோனுடைய காஸ்ட் எவ்வளோ 9%. காஸ்ட் ஆஃப் டேர்ம் லோன் 9%. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த வெயிட்டேஜையும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0.256 into 16% அதுதான் வந்து உங்களுக்கு வெயிட்டட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ வருது 4.096%. 0.017 into 15.43% it is 0.262%. 0.342 into 16% 5.472.
0.171 into 12.7, 2.171%, 0.214 into 9%, 1.926. இதெல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா 13.927%. ஸோ இதுதான் வந்து weighted average cost of capital based on என்ன value weights, based on book value weights. அப்போ அடுத்தது நம்ம மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸையும் அரைவ் பண்ணிடலாம். இப்போ மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ் வந்து எப்படி அரைவ் பண்ணுறது? இப்போ நீங்கள் ஈக்விட்டி எடுத்துக்கோங்க. ஈக்விட்டி வந்து நம்ம கொஸ்டினில் பார்த்த இன்ஃபர்மேஷன். ஈக்விட்டி எவ்வளோ? 15 crore, ப்ரிஃபரன்ஸு 1 crore, டிபென்ச்சர் 10 crore. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதிடுவோம். ஈக்விட்டியினுடைய வேல்யூ 15 crore, ப்ரிஃபரன்ஸ் 1 crore, டிபென்ச்சர்ஸ் வந்து 10 crore. இப்போ இதனுடைய மார்க்கெட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 15 crore 10 rupees ஈச் அப்படின்னா 15 crore நீங்கள் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அரைவ் பண்ணணும்னா 15 crore டிவைட் பை 10 1.5 crore வந்துடும். அது மாதிரி 1 crore 100 rupees ஈச் அப்படின்னா எவ்வளோ வந்துடுது? 1 lakh. டிபென்ச்சர் பாருங்கள் 10 crore 100 rupees ஈச் அப்படின்னா 10 lakhs. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இப்போ இதை நீங்கள் இதனுடைய ரெஸ்பெக்டிவ் மார்க்கெட் ப்ரைஸோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ வந்துடும். இப்போ ஈக்விட்டியினுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? 40. அப்போ 1.5 crore ஈக்விட்டி இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸு 40. 1.5 into 40 எவ்வளோ வந்துடுது உங்களுக்கு? 60 crore வந்துடுதா? ரைட். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் வந்து 1 lakh. ப்ரிஃபரன்ஸினுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? 75. ஸோ 1 lakh into 75 வந்து 0.75 crore ஆயிடுது. அடுத்தது டிபென்ச்சர். டிபென்ச்சர்னுடைய மார்க்கெட் வேல்யூ என்ன? 80. 10 lakh into 80 அப்படின்றப்ப 8 crore ஆயிடுது. அண்ட் காஸ்ட் ஆஃப் இந்த ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அதனுடைய மார்க்கெட் வேல்யூ என்ன? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி அப்படின்றது இந்த ரீடைன்ட் ஏர்னிங்ஸையும் சேர்த்து தான். ஓகே, ஸோ நம்ம ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்க்கு செப்பரேட்டாக வந்து மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்லை. அதே மாதிரி டேர்ம் லோனுக்கு வந்து செப்பரேட்டாக மார்க்கெட் வேல்யூ கிடையாது. ஓகே, ரைட். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ப்ரொசீட் பண்ணுவோம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் யூசிங் மார்க்கெட் ப்ரொபோர்ஷன். சோர்சஸ் பார்த்துக்கோங்க. ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ், டிபென்ச்சர், டேர்ம் லோன், ரீடைன் ஏர்னிங்ஸ் நம்ம செப்பரேட்டாக காட்டல. ஈக்விட்டியினுடைய மார்க்கெட் வேல்யூ இப்போ தான் அரைவ் பண்ணோம், 60 crore. ப்ரிஃபரன்ஸ் 0.75 crore, டிபென்ச்சர் 8 crore. டேர்ம் லோனுக்கு மார்க்கெட் வேல்யூ இல்லாததுனால அதனுடைய புக் வேல்யூ அப்படியே நம்ம எழுதுறோம் 12.5. ஸோ இதெல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணுங்கள் 81.25. இப்போ இந்த ஒவ்வொரு ஐட்டத்தையும் வந்து டோட்டலோட கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சிடும். ப்ரொபோர்ஷன் எவ்வளோ? 0.739, 0.009, 0.098, 0.154. ஓகே, ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சாச்சு. அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து ரெஸ்பெக்டிவ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கால்குலேட் பண்ணியிருந்தோம். எவ்வளோ? 16%, 15.43%, 12.7%, 9%. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தெரிஞ்சிடும். 11.824, 0.138, 1.245, 1.386. ஸோ டோட்டல் எவ்வளோ வருது? 14.59%. ஸோ உங்களுடைய வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ வருது? 14.59%. இது என்ன வேல்யூ பேசிஸில்? மார்க்கெட் வேல்யூ பேசிஸில். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Define the weighted marginal cost of capital schedule for the company if it raises 10 crore next year given the following information. அதாவது கம்பெனி வந்து 10 crore நெக்ஸ்ட் இயரில் ரைஸ் பண்ண போகிறாங்க. அதனுடைய வெயிட்டட் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த 10 crore எப்படி ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் டெட் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில். ஸோ 50% ஈக்விட்டி, 50% டெட். கம்பெனி எக்ஸ்பெக்ட்ஸ் டு ரீடைன் 1.5 crore earnings next year. ஸோ 1.5 crores வந்து ரீடைன்டு ப்ராஃபிட்ஸ்லேருந்தே வரப்போகுது. அப்படின்னா 50% ஈக்விட்டி இல்லையா? 10 crore 50% அப்படின்றப்ப 5 crore ஈக்விட்டி. அந்த 5 crore வந்து 1.5 crore வந்து ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்லேருந்தே வந்துடும். அடிஷ்னல் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் வில் ரிசல்ட் இன் நெட் ப்ரைஸ் பெர் ஷேர் பீங் ஃபிக்ஸ்ட் அட் 32. அப்படின்னா ஒரு 3.5 crore வந்து அவங்க ஈக்விட்டி இஷ்யூ பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ப்ரைஸ் வந்து 32. The debt capital raised by way of term loan will cost 15% for the first 2.5 crore and 16% for the next 2.5 crore. ஸோ 5 crore ஈக்விட்டி, 5 crore டெட்டு. அந்த டெட்டை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2.5 crore வந்து 15%, செகண்ட் 2.5 crore வந்து 16%. ஓகே, ரைட். பார்க்கலாம். வெயிட்டட் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் 10 crore, 50% வந்து ஈக்விட்டி 5 crore, another 50% டெட்டு 5 crore. இந்த ஈக்விட்டி எப்படி பிரியுது?
1.5 crore வந்து retained earningsலேருந்து வந்துடுது. ரிமைனிங் 3.5 crore தான் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக வருது. அப்படி பண்ணுறப்ப மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 32 குறைஞ்சிருது. 40 இருந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 32 குறைஞ்சிருது. அடுத்தது டெட் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2.5 crore காஸ்ட் வந்து 15%, நெக்ஸ்ட் 2.5 crore காஸ்ட் வந்து 16%. ஓகே, இப்போ கம்பெனி வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுல வந்து பர்டிகுலராக இருக்காங்க. அதாவது 50% வந்து ஈக்விட்டியாக இருக்கிறப்ப 50% டெட் வந்து கூட பேரலி ரைஸ் பண்ணி ஆகணும். அதாவது இந்த 1.5 crore ஈக்விட்டி ரைஸ் பண்ணுறப்ப கூட 1.5 crore டெட் ரைஸ் பண்ணி ஆகணும். இந்த 3.5 crore ரைஸ் பண்ணுறப்ப இங்கே 3.5 crore ஒரே லாட்லேருந்து ரைஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஃபண்ட் ரைசிங் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் லாட்டில் வந்து ஈக்விட்டியில் வந்து இவங்க 1.5 crore ரைஸ் பண்ணுறாங்களா, 50-50 மெயின்டைன் பண்ணுறதுனால இங்கே 1.5 crore ஈக்விட்டி வந்துட்டதுனால டெட்லையும் 1.5 crore வரணும். ஸோ 50-50 மெயின்டைன் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ இந்த லாட் 1ல் மொபிலைஸ் பண்ணியிருக்கோம்? 1.5 3 crore வந்து மொபிலைஸ் பண்ணியாச்சு. அப்படின்னா இன்னும் வந்து 7 crore இருக்கு. ஓகே, ஆனால் 7 crore வந்து சிங்கிள் லாட்டை வந்து ரைஸ் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த டெட் இருக்கு இல்லையா, டெட்டை வந்து நம்ம 2.5 அப்படின்னு பிரிக்கணும். இந்த 2.5ல் வந்து 1.5 ரைஸ் பண்ணியாச்சு. அப்படின்னா 1 தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லாட்லேருந்து ரைஸ் பண்ண முடியும். அப்போ டெட்டு நம்ம 1 crore ரைஸ் பண்ணுறப்ப பேரலாக ஈக்விட்டியும் 1 crore ரைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு லாட் 2ல் வரப்போகுது. டெட்டு வந்து நீங்கள் 1 crore ரைஸ் பண்ணுங்கள். அப்போ பேரலாக ஈக்விட்டியும் வந்து நீங்கள் 1 crore ரைஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? 1 + 1 2 crore ஆயிடுச்சு. அப்போ 3 crore + 2 crore 5 crore ஆயிடுச்சா? அப்போ லாட் 3ல் வந்து நம்ம 5 crore ஈஸியாக ரைஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 2.5 crore ஈக்விட்டி ஃபுல்லாக ரைஸ் ஆயிடுச்சு. இந்த 2.5 crore டெட்டு தான் பெண்டிங், அதை நம்ம ரைஸ் பண்ணுறோம். அதுக்கு பேரலாக ஈக்விட்டியும் 2.5 crore. ஸோ இது வந்து நியூ ஈக்விட்டி 2.5, இதுவும் நியூ ஈக்விட்டி 1. ஸோ 2.5 + 1 3.5 crore நியூ ஈக்விட்டி, 1.5 crore ரீடைன்ட் ஈக்விட்டி. டெட்டு பார்த்துட்டிங்கன்னா 1.5 1 2.5. இப்போ என்ன ஆகுது? உங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து இங்கே மாறப்போகுது. உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் என்னன்னு தெரியும். ஆல்ரெடி கொஸ்டினில் நம்ம பார்த்துருந்தோம். எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட்டு எவ்வளோ இருந்தது? 3.6. ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் 40ன்றது என்னவாயிடுச்சு? 32 மாறிடுது இல்லையா? ரைட். ஸோ பாருங்கள், D1 3.6 டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸ் 32 ப்ளஸ் க்ரோத் வந்து 0.07. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து 18.25% மாறிடுது. அண்ட் இந்த காஸ்ட் ஆஃப் டெட் இருக்கு இல்லையா, 15% 16% அப்படின்ட்டு, அங்கே வந்து அந்த டேக்ஸ் எலமெண்ட்டை நம்ம மறந்துடக்கூடாது. காஸ்ட் ஆஃப் டேர்ம் லோன் 1 2.5 crore, ஃபர்ஸ்ட் லாட்டு அப்புறமா செகண்ட் லாட் அப்படின்னு 2 வருது நமக்கு. இந்த 15%ல் நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் 1 - 0.4 கொடுத்துட்டிங்கன்னா அந்த காஸ்ட் வந்து என்னவாயிருது? காஸ்ட் ஆஃப் டெட் லாட் 1 9%. அண்ட் செகண்ட் லாட் பாருங்கள், 16% மல்டிப்ளைட் பை 1 - 0.4. அங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்துருது? 9.6%. இது காஸ்ட் ஆஃப் டெட் 2. ஓகே, இப்போ நம்ம போய் இந்த ஒவ்வொரு லாட்டுக்கும் என்ன காஸ்ட் ஆகுது, அதாவது லாட் 1 லாட் 2 லாட் 3 என்ன காஸ்ட் ஆகுதுன்றதை கண்டுபிடிப்போம். பாருங்கள், லாட் 1ல சோர்சஸ் என்ன? ஈக்விட்டி ரீடைன்ட் earnings 1.5 crore, டெட் 1.5 crore. வெயிட்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா 50-50. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஈக்விட்டி, இது வந்து ஓல்டு ஈக்விட்டி இல்லையா, ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். ஓல்டு ஈக்விட்டினுடைய காஸ்ட் வந்து எவ்வளோ? 16%. எந்த ஒர்க்கிங்கில் இருந்தது? அப்படி ரொம்ப நம்ம பேக்கில் போக வேண்டியிருக்கோம். இந்த ஒர்க்கிங்கில் வந்து நம்ம 16% அப்படின்னு அரைவ் பண்ணியிருந்தோம். ஓகே, எஸ் 16%. அண்ட் காஸ்ட் ஆஃப் டெட் 1 இப்போ தான் நம்ம அரைவ் பண்ண எவ்வளோ? 9%. ஸோ இந்த வெயிட்டையும் இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்துடும். 0.16 into 0.5, 0.09 into 0.5, 0.045. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வருது? 0.125. இந்த 12.5% இதுதான் வந்து வெயிட்டட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார் லாட் 1. லாட் 2 போங்க, ஈக்விட்டி 1 crore, டெட் 1 crore, வெயிட்டு 0.5. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இது வந்து புதுசாக நம்ம அரைவ் பண்ண காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். எங்கே அரைவ் பண்ணதும் இருக்குது? 18.25%. அண்ட் காஸ்ட் ஆஃப் டெட் வந்து நம்ம அரைவ் பண்ணோம் 0.09. ஸோ இது ரெண்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. டோட்டல் பண்ணுங்கள், இதுதான் வந்து மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார் லாட் 2.
இது marginal cost of capital for lot 1. Okay. அடுத்தது lot 3 போலாம். lot 3ல equity 2.5 crore, debt 2.5 crore, weight வந்து 50-50, cost of capital வந்து 18.25, இது வந்து 9.6, எப்படி 16% into 1 minus 0.4. Okay, so இப்போ இது ரெண்டையும் multiply பண்ணுங்க. 0.5 into this 0.09125, 0.5 into 0.096 உங்களுக்கு 0.048. ஸோ இதை நீங்கள் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 0.13925, அதாவது 13.925%. இதுதான் வந்து lot 3 இனுடைய மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்.